நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று இரவு 9:30 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:14 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:14 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள், என்று நீங்க வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்க சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். ரகசியங்களை எப்போதும் பாதுகாப்பது நல்லது. செயல்களில் உங்களுக்கு உத்வேகம் வெளிப்பட கொடுங்க. உற்சாகமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராகவே இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். என்று பெரியோர் பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். திருமண சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று சில பணிகள் அலைந்து திரிந்து செய்ய வேண்டியிருக்கும். சில பணிகளில் உங்களுக்கு தாமதமும் இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பெரிய தொகையை எதிலும் ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக நல்லது. என்று பெண்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கொஞ்சம் சோம்பலாக காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்களுக்கு குழப்பமே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை காதலுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏதும் வேண்டாம். பொறுமையை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. என்று மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சஞ்சலம் கொஞ்சம் இருக்குங்க. எப்படியாவது படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அரசாங்க தொடர்பான கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உற்சாகமுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று கொடுக்கல் வாங்கல மட்டும் பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருக்க பாருங்கள். குழப்பம் என்பது தயவு செய்து வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காணுவது நல்லது. பரணி இந்த நாள் அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கின்றது. வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை என்ற முயற்சி செய்யுங்கள். முடியாதது எதுவுமில்லை. நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். செயல்களை உற்சாகத்துடன் செய்ய பாருங்கள். சோம்பேறித்தனத்தை மட்டும் தயவு செய்து விட்டு விடுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக செய்து முடியுங்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பேச்சில் மட்டும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிடாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிவீர்கள். வருமானம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். என்று பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு போட்டிகளை கொஞ்சம் சமாளிக்க வேண்டியிருக்கும்.
அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வருங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதலை வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் அமைதியை நிலைநாட்ட வேண்டியிருக்கும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை வாழ்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்க கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகள் விரைவாக இன்று நடைபெற கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். ரோகிணி திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். அனைவரின் ஆதரவையும் இன்று நீங்க பெறுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல மட்டும் சிந்தித்து செல்லப்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். மிருக சிரிஷம் வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். என்று பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்குங்க. இன்று எந்த ஒரு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடும். நிலவி பணம் விடாமுயற்சியால் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களை பயன் அறிந்து மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற தாமதமான நிலை கொஞ்சம் ஏற்படும். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்குங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெறலாம். மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். திருவாதிரை வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று தனக்கென்று தன் சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. ஆனால் சிறப்புடன் வாழ்க்கை செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. இருந்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம் நேர்மையை இன்று வெளிக்காட்டிக் கொள்ள முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. இயன்ற அளவில் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். அதற்காக கடன் வாங்கியெல்லாம் நீங்க உதவிகள் செய்து கொடுக்க வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உங்களின் தகுதி திறமையை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்கும். தாராள அளவில் பணவரவு கிடைக்குங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள்.
நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். என்று எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. கடன்கள் சற்று குறைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. பிள்ளைகளிடம் கடினம் காட்ட வேண்டாம். உடைய பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். உறவினர்கள் நண்பரிடம் தேவையில்லாத கோபங்கள் வேண்டாம். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுடைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நேரம் மற்றும் செலவிட வேண்டாம். பெண்களுக்கு இன்று மன அமைதி கூடிவிடுங்க. வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று குடும்பத்திடம் ஆலோசனை கேட்க வேண்டும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பு கூடிவிடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். கருண் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று முடிந்தளவு நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தாராள அளவில் பண வரவு கிடைக்கக்கூடும். உங்களின் தகுதி திறமையை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்கக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆயில்யம். நண்பர்கள் வட்டம் பெருகும். நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்கும். கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்குங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். கவனமாக பேசி பழகினால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி தேவைப்படும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமைந்துவிடக்கூடும். என்று உற்றார் உறவினர் வகையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஓரளவுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக்க கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை என்று மேற்கொள்ளும் நல்லாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். மாணவர்கள் தடைகள் உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். கல்வியில் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ முடியும். லட்சிய நோக்கோடு உங்களுடைய கல்வியும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சில இடையூறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கவனமாக அணுகி எல்லோரிடமும் பேசுங்கள். குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வருவது நல்லது. பூரம். என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் பிறக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் சுயநல நோக்குடன் உங்களை அணுக கொடுங்க.
போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உத்திரம் நேர்மையை என்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காரியங்களையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் பாகங்களில் கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாயின் அன்பும் ஆசையும் உங்களுக்கு பலமாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தனக்குத்தானே முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. பணவரவு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்க கொடுங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கண்டிப்பாக சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எந்த ஒரு முயற்சியும் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்றவற்றால் வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். தேவையில்லாத பொருட்களில் முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் கூட்டு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனமும் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறக்கூடும். கூட்டு தொழில் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம் சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் மாறுங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. அடுத்தவருடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சிறு செயலையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். என்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. நிதானமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. துலாம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக்கக்கூடும். சில காரியங்கள் தாமதமாக நடக்கக்கூடும். இருந்தாலும் உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிரமத்தை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். என்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தியதிலும் ஈடுபடுவீர்கள். மன அமைதியும் உண்டாக்கிக் கொள்வீர்கள். மிதமான பணவரவு வந்து கொண்டுதான் இருக்கும். பணியாளர்களுக்கு சிரமத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் சின்னதாக தடை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெறலாம். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடிவிடுங்க. கல்வி மீது முழு அக்கறை ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய அணி வேண்டும்.
உதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செய்யும் பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். யாரிடமும் நீங்க குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மிதமான பணவரவு கிடைக்கக்கூடும். பணியில் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லக்கூடும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். என்று குடும்ப விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. என்று மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்திவிட்டால் கஷ்ட காலங்களில் இருந்து நாம விலகி செல்ல கொடுங்க. விசாகம். என்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். குடும்பத்தை பற்றின சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மிதமான பணவரவை கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். சமூக பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கொஞ்சம் தாமதப்பட்டுத்தான் வரக்கூடும். என்று நீங்க மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டு பொறுமையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். மனதை மட்டும் அமைதி கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை கொள்ளுங்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முடியுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன முடிவெடுக்கலாம் என்று குடும்பத்திடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். காதலுக்காக நீங்க தயவு செய்து நேரம் செலவிடாதீர்கள். என்று மாணவர்கள் நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். பாடங்களை படித்து முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிட்டு கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். என்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு திருமணையாக கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சமூக பொறுப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொதுநல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்று நீங்க வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை. என்று சமூக பொறுப்புகள் அதிகமாக வரக்கூடும். வாழ்க்கையில் அடுத்தவருக்கும் உதவியாக இருக்கக்கூடும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். கடன் உதவிகள் தாமதப்பட்டாலும் வருங்க. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப தேவைகள் குறைவின்றி நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் உடைய திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். சந்தோஷ எண்ணங்களால் இன்று உங்களுக்கு உற்சாகம் பெருகிவிடக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாக கொடுங்க. தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் வீட்டை அழகுபடுத்த கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள்.
எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர் அதிகாரியிடம் இன்று பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழலும் கொஞ்சம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. உடலை நீங்க பலப்படுத்த வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உயர் அதிகாரியின் நட்பு என்று ஏற்படக்கூடும். சில நேரங்களில் வார்த்தைகளில் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். வீண் அலைச்சலுக்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. சில விஷயங்களிலிருந்து தெளிவு பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முகப்பொலிவையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். கோபப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முக்கியமாக காதலில் நீங்கள் பேச்சை குறைத்துக் கொண்டாலே உங்கள் காதல் கைகூடிவிடும். என்று மாணவர்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். உடல் நல குறைவு போன்றவை ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். செரிமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், கவனம் கொள்ளுங்கள். என்று கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு புதிய அனுகூலம் உருவாகும் நாள் என்று சொல்ல முடியும். தாராள பணவரவு கிடைக்கும். அதனை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். பூராடம் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. காரிய வெற்றியும் இன்று ஏற்பட கொடுங்க. தொழில் முறை பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. இன்று தாராள பணவரவும் இருக்கும். இருந்தாலும் இருக்கும் பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். உத்திராடம் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் பாராட்டும்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வியப்பூட்டும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு வியாபாரம் செழிக்க புதிய யுக்திகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மகரம் ராசி நேயர்கள் என்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்ட செயல்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. என்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். என்று பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விட கொடுங்க. இன்று நீங்க சோதனைகளை அனுபவித்தாலும் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரணம் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். மாலை நேரங்களில் சிறிய அளவில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். முக்கியமாக வாய்வுகள் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவுகளை சின்னதாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் முழு பலனை அடைவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். அதற்காக மூட நம்பிக்கைகளிலும் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று பெண்கள் முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் குழப்பம் மிஞ்சும். பார்த்து பக்குவமாகவே அணுக வேண்டும். பெண்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. காதலில் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். கல்வியில் முழு அக்கறை இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திராடம் என்ற முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் வரக்கூடும். முழுமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. அவிட்டம் என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எளிமையாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பம் தரும் வேலையில் மட்டும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல்தான் கண்டிப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் சில நபர்களால் உங்களுக்கு உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்களும் பேச்சை கொஞ்சம் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடைவெளிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மிதமான பணவரவுதான் கிடைக்கும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார நிலையில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. பெரிய முதலீடுகளை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. சில பணிகள் தாமதத்தை தான் கொடுக்கும். தாமதத்தை கண்டு தயவு செய்து வருத்தம் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள், ஜெயிக்க முடியும். அதே போலங்க சில விஷயங்களுக்கு கோபம் வெளிப்பட கொடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நண்பர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று தயவு செய்து யாரிடமும் வாங்கி கொடுக்காதீர்கள். ஜாமீன் கழுத்தும் எதுவும் போட்டு விடாதீர்கள். பெண்கள் இன்று அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. சில நெருக்கடியான சூழல் நிலவ கொடுங்க. பெண்கள் கூட்டு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். காதல் பிரச்சனையை கொடுக்கும். முடிவில் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று மாணவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சியை மட்டும் இறங்குங்கள். விளையாட்டை இறக்கட்டிவிட்டு பாடங்களிலும் கவனம் செலுத்துங்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பதற்கு நீங்க கண்டிப்பாக நேரம் ஒதுக்க வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். தன்மான குணத்துக்கு சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் அளவாக பேசுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் ஏற்படுகின்ற இடையூறுகளை சரி செய்துவிட வேண்டும். மிதமான அளவில்தான் பணவரவு கிடைக்க கொடுங்க. நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளாமல் இருங்கள். புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே எந்த நாளை செயல்படுத்துங்கள். முடியும் பட்சத்தில் கொஞ்சம் ஓய்வாக இருப்பது கூட நல்லது. போராட்டாத்தி வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விட முடியும். அனுகூலமான சூழல் எல்லாம் இருக்கின்றது. முகப்பொலிவும் என்று கூறிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. எல்லோரிடமும் கொஞ்சம் இயல்புடன் பழகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கான நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அனைவரிடமும் இயல்புடன் பேசி பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்கள் பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இருந்தாலும் சின்னதாக கடன் வாங்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் இன்று தாயிடம் ஏற்படக்கூடிய உறவின் காரணமாக புத்தம் புதிய தெளிவு ஏற்பட கொடுங்க. புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூடிவிடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு
பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக்க கொடுங்க. வாடிக்கையாளர்கள் இன்று தொழிலுக்காக வரக்கூடும். உத்தியோகம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். இன்று உங்களை தவறாக பேசியவர்கள் இப்போது நட்பு கரம் நீட்ட கொடுங்க. உங்கள் நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள். உங்கள் வார்த்தைகளில் உள்ள தெளிவுகளையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். பெரிய அளவு இன்று பிரச்சனைகள் ஏதுமில்லை. குழப்பம் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் இன்று காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். பெருமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். நேரம் செலவிடாதீர்கள். விடுமுறை நாளாலும் படிப்பதை தொடருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீக்கி மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று செல்வ செழிப்பான சூழல் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். நடப்பதெல்லாம் உங்களுக்கு நல்லவையாகவே நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவும் உண்டாகக்கூடும். யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி பெற்று விடலாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி என்ற பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் இன்று நீங்க சரி கட்டி விட முடியுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். இருந்தாலும் நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் விட்டு விடுவது நல்லது. ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் பொறுமை காப்பது எதிலும் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க கொடுங்க. ரேவதி தொட்டக்குறை விட்டக்குறை சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கையும் இன்று உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.